என்ன வாங்கதி இப்பெல்லாம் உன் நடையில உற்சாகமே இல்ல, ஒரு மாதிரி சோகமாவே சுத்துற. என்ன பண்றது, காதலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தேன், காதலிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன். அப்படி பார்த்தா ஆங்கிலியா சோகமா இருக்கணும், நீ ஏன் சோகமா இருக்க? அதானே, நீங்க உங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இத பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க கடை கைக்கு வந்த உடனே சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி மாட்டிடுங்கன்னு. அத சொன்னது மட்டும் இல்லாம அவங்களே உட்கார்ந்து டிசைன் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு போட்டோ அனுப்பியிருக்காங்க பாரு. விட்டா அவங்களே வந்து நின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க போலயே. ஆமா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இனிமே நான் எதுக்குப்பா உனக்கு, உனக்கு எல்லாம் சொல்லதான் வீட்டுல ஆள் இருக்காங்கல்ல. கடைக்கு பணம் கொடுக்கும்போது கூப்பிட மாட்டேன், இப்ப கூட கடையை மாத்தலாம்னு யோசிக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நான் இப்ப உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல பாண்டி, உன் இஷ்டத்து இருக்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேனா, இவ கூப்பிட்டா மட்டும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துடா சோழா. அதனால என்ன இப்போ ஒருவேளை எப்படி இருக்குமோ, எனக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து சால்வ் பண்றா, பல்லவன உரிமையா அடிக்கிற. கேட்டா நான் வண்டி தானடா, நான் உன்னை அடிக்கூடாதான்னு கேட்கிறேன். வார்த்தையால சொல்லனாலும் என்னோட ஒய்ஃபா தானே காட்டிக்கிற. ஒருவேளை இன்னைக்கு அத வார்த்தையால சொல்லலாம்னு கூப்பிட்டுப்பாளோ. சரி, எதுக்கு நான் வர சொன்னீங்க? எனக்கு இல்லாம ஒரு புது ரியாக்ஷன் கொடுக்குறா. ஓ, இதான் நிலாவோட வெக்கமா? அழகா வைக்க போறாளே. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு.